ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜா சங்கருக்கு இப்போ ரீசெண்டாக ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த கையோட தான் குழந்தைய பார்த்து இந்திரஜா சங்கர் சொன்ன முதல் வார்த்தை பல பேர் மத்தியில் ஒரு கண்கலக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்குது. தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான காமெடி நடிகராகவும் குணச்சித்து நடிகராகவும் வலம் வரக்கூடியவர் தான் ரோபோ சங்கர். இவரோட மகள் இந்திரஜா சங்கர். இவங்களுக்கும் தொடரும் கார்த்திக் அப்படிங்கிறவருக்கும் கடந்த வருஷம் திருமணம் ஆயிருக்கு. இவங்களோட திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சுது. இந்த நிலையில் இவங்க திருமணமான ஒரு 5-6 மாதத்துலேயே இந்திரஜா கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வெளிவந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக இந்திரஜா சங்கருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த டெலிவரி ரூம்லேருந்து குழந்தைய எடுத்துகிட்டு கையில் கொடுக்கும்போது ரோபோ சங்கராக இருக்கட்டும், அவங்களோட மனைவியாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இந்திரஜாவோட கணவர் கார்த்திக், இவங்க எல்லாருமே அந்த குழந்தைய கையில் வாங்கி பயங்கரமாக எமோஷனலாக ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. இது மட்டும்தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் குழந்தைய கண்விழித்து பார்த்ததுக்கு அப்புறமா இந்திரஜா சங்கர் எமோஷ்னலாக பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அதாவது இந்திரஜா சங்கர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான இன்டர்வியூஸை சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க பாடி ஷேமிங் பண்ணுறது, குண்டாக இருக்க உன்னலாயமாக கல்யாணம் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க காதுபடையே பேசுவாங்களாம். காசு பணம் இருந்துட்டால் மட்டும் போதுமா, கல்யாணம் பண்ண வேணாமா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமும் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் காதுபட நிறைய பேர் என்ன பேசுனாங்கன்னா, நீ குண்டாக இருக்க, உனக்கு குழந்தை பிறக்காது, உடம்பை குறை, வெயிட்டை குறைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு விமர்சனம் வச்சாங்க. இப்படி என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் விமர்சனங்களை மட்டுமே சந்திச்சு வந்துட்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக எங்கள் குழந்தையா நீ பிறந்திருக்கிற, நீ தான் என் வீட்டோட வாரிசு, என் வாழ்க்கை முழுக்க, என் உலகம் முழுக்க இனிமேல் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தனக்கு பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைய கையில் ஏந்தி கண்கலங்கத்தோடு பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க அழும்போது அவங்களோட கணவர் கார்த்திக்கும் இந்திரஜாவை சமாதானப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோபோ சங்கர், அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி, இவங்க எல்லாமே சேர்ந்து தன்னோட மகளை ஆறுதலைப்படுத்தி, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஏன் கண்கலங்கிட்டு இருக்க, உன்னை பற்றி நெகட்டிவான விமர்சனங்கள் கொடுத்த எல்லாருக்கும் நீ பதிலடி கொடுக்க தான் போகிற, அதை பற்றி இனிமேல் கவலைப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான விஷயங்களை இந்திரஜா சங்கருக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வினர் அர்ச்சனாவுக்கும் இப்போ சீசன் 8 ஒன் ஆஃப் த கண்டஸ்டாக இருக்கக்கூடிய அருண் பிரசாத்துக்கும் கூடிய சீக்கிரம் திருமணமாக போகிறதா ஒரு அப்டேட் வெளிவந்திருக்குது. சொல்லப்போனால் சீசன் 8 அருண் பிரசாத் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அர்ச்சனாவும் இவங்களும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரீ டாஸ்க் மூலமாகவும் அர்ச்சனா உள்ளே அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறத உறுதிப்படுத்திட்டாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக அருண் பிரசாத் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அட்டன் பண்ணியிருக்காரு. அப்போ அவர்கிட்ட எப்போ உங்களுக்கு திருமணம் அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் திருமண பேச்சு இப்போ தான் அடிபட்டு இருக்குது, அதுக்கான வேலையில் ஆரம்பிச்சிருக்காங்க, கூடிய சீக்கிரம் என்னோட திருமண தேதியில் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அருண் பிரசாத் அப்புறம் அர்ச்சனா இவங்க 2 பேருமே அவங்களோட திருமணத்துக்கான ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இது மூலயமா பிக் பாஸ் சீசன் 7 அப்புறம் சீசன் 8 ரசிகர்கள் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.